ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லோ ஸ்டாரத்துக்கான மெமரி சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கணும்னு தெரில. ஆக்சுவலாக லில்லி புட்ஸ் படிச்சிருப்பாங்க சின்ன வயசில். அந்த லில்லி புட்ஸ் மாதிரி நம்ம என்ன கற்பனை பண்ணிக்குவோம். நான் இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இயற்கை நிறையா சுற்றிட்டே இருப்பேன், வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். சின்ன வயசில் லில்லி புட்ஸ் நான் நிறைய கற்பனை பண்ணிக்கிறதுனால, இந்த கலிவர் ட்ராவல்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதனால நான் கற்பனை பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது செடிங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்கன்னா, பூ தொட்டியில் செடிங்க இருந்ததுன்னா அந்த செடியில் வந்து நானே வந்து குட்டியான மாதிரி இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிப்பேன். இதில் போயிட்டு இந்த செடிக்கு இந்த பூந்தொட்டிக்கு கீழே விளையாடுற மாதிரி இந்த இந்த செடி இந்த கொடி இருக்கு பார்த்தியா, அதை பிடிச்சி ஊஞ்சல் ஆடுற மாதிரியும், அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இது மேலெல்லாம் ஏறி இந்த செடி இருக்குது பார்த்தியா, பெரிய பெரிய இலைகள், அந்த கட்டி பொட்டல் குட்டி படம் இருக்குது பாருங்கள், இந்த செடியிலெல்லாம் வந்து விளையாடுற மாதிரி நான் சின்ன வயசில் நானே கற்பனை பண்ணிப்பேன். இப்போ பார்த்துங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்கிறோம்னு நினச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே நம்ம இந்த இடத்துல நான் ஒரு இது மேலே ஏறி வந்து நடத்து வந்து இதை பிடிச்சிட்டு இது மேலே சறுக்கி இங்கே விழுகிற மாதிரி, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இது மேலே இப்படி நடந்து போகிற மாதிரியும், அதே போல் இது மேலே போயிட்டு இதை பிடிச்சிட்டு ஏற மாதிரி இரு சார் எங்கள் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல, இது மாதிரி நம்ம இது மேலே நடந்து போகிற மாதிரிலாம் யோசிப்பேன். இது மாதிரிலாம் அப்புறம் இந்த இலையை பிடிச்சிட்டு நான் தொங்குற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த செடிங்களுக்கு அப்படியே போகிற மாதிரி இதெல்லாம் யோசிப்பேன். இந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். இது நம்ம குட்டியாக ஒரு குட்டி மனிதர்களாக மாறிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பூந்தொட்டிங்களாம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் நிறைய வளர்ப்பு வைக்குவார். அந்த வளர்க்கும் போது அந்த பூந்தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் விளையாடிட்டே இருப்பேன். அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ளே செடி நடுறது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய செடிக்கு நடுவேன். அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். இயற்கையை ரொம்ப நேசிப்பேன் நான் சின்ன வயசுலேருந்து. இப்போக்கே எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். இயற்கைக்குள்ளே இருந்துறதா எனக்கு பிடிக்கும். இயற்கைக்குள்ளே ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாப் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப வந்து மகிழ்ச்சியோடு செய்வேன். இருந்தாலும் வந்து நம்ம இப்போதைக்கு சென்னையில் ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு யூடியூப் நடத்தி இயற்கையெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் பண்ணிகிட்ருக்கோம். ஜிப்சி கமல் நம்மளோட சேனல் பேர். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள். இது நம்ம வீட்டான இருக்கிற கட்டி போட்டல் செடி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கீரை செடி. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்குது நம்ம வீட்டான. அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகா, அந்த உருண்டை இருக்குங்களா, குண்டு மிளகா, அது போட்டிருப்போம். சும்மா போட்டிருப்போம் அது. ஏன்னா என்னென்ன அந்த பக்கம் பாருங்கள், நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் எல்லாமே காய் போடுவாங்க. கீழே விட்டு எல்லாமே காய் போடுவோம், நாங்களும் காய் போடுவோம். அப்போல்லாம் வந்து சில மிளகாயெல்லாம் காய் போட்டு போகும்போது அது வந்து அப்படியே இருக்கும். அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வீட்டில் கூட்டுற போது மட்டுமெல்லாம் கூட்டி அந்த தொட்டியில் பூத்தொட்டியில் கூட்டுருவோம். அதனால் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மிளகாயெல்லாம் அப்படியே வந்துடும். பாருங்கள், இங்கே ஒரு மிளகா வந்துருக்கு. எல்லாம் மிளகாயெல்லாம் நிறைய வந்திருக்கும், குண்டு குண்டாக செம்மையாக இருக்கும். இது நான் சின்ன வயசுலேருந்து கற்பனை பண்ணுற ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு உலகம். நான் நிறைய புக்ஸ்ல எல்லாம் கூட சின்ன வயசில் படிப்பேன். இந்த கல்லிவர் ட்ராவல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியும் படிப்பேன். நானும் ஒரு புத்தகம் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். அது சூப்பராக இருக்கும். இதை பேஸ் பண்ணியில் நான் எழுதுகிற ஒரு புத்தகத்தில் இதுவும் ஒரு காட்சியாக வரும். அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருக்கும். இந்த மாதிரி கற்பனை நீங்களும் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் இந்த மாதிரி கற்பனை பண்ணுறதும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா ஃப்ளைட் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு தெரியலடா தங்கம், எங்க? ஓகே.